ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தூணிங்க பார்த்துட்டு இருக்கேன் டெக்கி ஜாக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்குன்னா ஒரு 10 மாதம் 9 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ்லேருந்து டோட் 27 அப்படின்ற ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஒயர்லெஸ் மவுஸ் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது அந்த பேட்டரி எடுப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகி துரு பிடிச்சி அந்த ஸ்ப்ரிங்கே கையோட வந்துருச்சு. சரி, போட்ரானிக்ஸ் நம்ம எப்படி இருக்கும்னு தெரியல, வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் 1 இயர் வாரண்டி வேறு கொடுத்துருக்காங்க, அமேசானில் தான் பை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி வாரண்டி கிளைம் பண்ணேன், அண்ட் தென் வாரண்டி கிளைம் பண்ணுற ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகேப்பா அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூகுளில் போயிட்டு போட்ரானிக்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்ற மாதிரி தான் தேடினோடனே ஒரு நம்பர் கிடச்சிச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, போட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மெயில் வந்து போடுங்க, help@potronics.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் வந்து போடுங்க, எங்கள் டீம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ மவுஸ் வாங்கினேன், அதோட இன்வாய்ஸு, என்ன ரிப்பேரு அப்படின்றது, என்ன இஷ்யூ அப்படின்றது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அப்புறமா டைப்பும் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிச்சிருந்தேன். ஜூன் 25 அன்றைக்கி வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஜூன் 25 சென்ட் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி அவங்க சைட்லேருந்து எனக்கு ரிப்ளையும் வந்துச்சு. ரிப்ளை மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டெப்ஸையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் மெத்தட் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மவுஸை நீங்கள் பேக் பண்ணி கொரியர் பண்ணி எங்களுக்கு விட்டுருங்க, எங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லியோட அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணிடுங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மவுஸே 300 ரூபா தான், அதுக்கு நான் ஒரு 500 ரூபா கொடுத்து கொரியர் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா மெயிலில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே போகும்போது தான் மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா 7-8 துண்டா உடைச்சி நீங்களே ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து அனுப்புங்க, அப்போ நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கொரியர் அனுப்புறதை விட அந்த 7-8 துண்டா உடைக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு தனித்தனியாக கழட்டுறதெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு அதுக்கு உடச்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு அன்னிலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ரிப்ளை மெயில் வந்து இருந்துச்சு. அந்த ரிப்ளை மெயிலில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதான் உங்களுடைய பிசிபி போர்டு இதில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பிசிபி போர்டு வந்து உடையலை, ஸோ மவுஸ்குள்ளே இருக்க அந்த போர்டையும் உடச்சி அனுப்புங்க, அப்போ தான் வந்து இந்த ப்ராடக்டை வேறு யாரும் யூஸ் பண்ணி திருப்பி வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து அதையும் உடச்சி அனுப்புங்க அப்படின்னாங்க. நானும் வந்து அதெல்லாம் உடச்சி அவங்களுக்கு திருப்பி ஃபோட்டோ எடுத்து மெயிலில் வந்து அனுப்பிச்சேன். அன்றைக்கே அனுப்பிச்சி விட்டோன்னே அவங்க சைட்லேருந்து எனக்கு என்னென்னா, உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட அட்ரஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் திருப்பி அட்டாச் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிருந்தேன். அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்டோன்னே அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை மெயில் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டோம், உங்களுக்கு 5-7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மெயில்லையே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம உடச்சி நம்மளுடைய மவுஸ் அனுப்பிச்சோம் பார்த்துருக்கீங்களா, கீழே வந்து போட்டிருந்தாங்க நோட்டுன்னு சொல்லிட்டு, உடைச்ச ப்ராடக்டை தயவு செய்து குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க அன்டில் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் உங்ககிட்ட வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருவேளை போட்ரானிக்ஸில் நீங்கள் யாராவது வந்து ஏதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக போகிறீங்க, வாரண்டி இதில் இருக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி உடச்சி அனுப்ப சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த உடச்ச ப்ராடக்ட்டை தூக்கி போட்டுறாதீங்க. தூக்கி போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேட்பாங்க, எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு தடவை ஃபோட்டோ அனுப்பிச்சேன், அதுக்கப்புறம் பிசிபி போர்டை உடச்சி அனுப்புங்கன்னாங்க. அது இருந்தனால தான் நான் உடச்சி அனுப்ப முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி ப்ராடக்ட் வர வரைக்கும் நீங்கள் உடச்ச ப்ராடக்ட்டை தூக்கி போடாமல் இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-7 ஒர்க்கிங் டேஸில் வரும்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஜூலை 9 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மவுஸ் வந்து கிடச்சிச்சு. இதில் ஒரு 9 நாள், அதில் ஒரு 6 நாள் 6-7 நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புது மவுஸும் வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் சைட்லேருந்து கலர் வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டாக்கை பொறுத்து எனக்கு ஸ்டாக்கும் இருந்துச்சு போல், ஸோ அதனால் சேம் கலர் மவுஸே வந்து கிடச்சிருச்சு. போட்ரானிக்ஸில் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப்டர் சேல்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் இது வந்து சின்ன ப்ராடக்ட் தான், மவுஸ் தான். ஸோ அதுக்கும் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணது ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. இதே மாதிரி தான் அவங்களுடைய கீபோர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இது எதில் உங்களுக்கு வாரண்டி இருக்கும்போது ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக help@potronics.com அப்படின்ற அவங்க மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க. எனக்கு ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி போட்ரானிக்ஸில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வாரண்டியில் இருக்கும்போதே இஷ்யூ வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையிலே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணாங்க. ஓகே, 15 நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக மெயிலையும் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாங்க, ட்ராக்கிங் ஐடிலாம் சென்ட் வேறு பண்ணாங்க. ஸோ அப்படின்ற போது
எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸ் மேலே ஒரு குட் ஃபீல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 1 இயர் வாரண்டி. மிச்சம் நிறைய இடத்துலலாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுஸுக்குலாம் வெறும் 6 மாதம் வாரண்டி தான் வந்து தருவாங்க. இவங்க 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பார்த்துட்டு தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன், 6 மாதம் தான் வாரண்டி அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அதுக்கடுத்து தான் அமேசானில் இதில் இஷ்யூ வந்துட்டு பிறகு தான் அமேசானை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு 1 வருஷம் வாரண்டி இருக்குது அப்படின்னு தான் வாரண்டி கிளைம் பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளேயே இறங்கினேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து டாடா பை பெஸ்ட். நான் நந்து.